மிக நீண்ட காலத்திற்கு பின்னர் ஒரு கதையின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த அழகிய வாய்ப்பை வழங்கிய SRS தமிழ் வானொலிக்கும் ஆசான் ரவிசானுக்கும் நன்றியை நல்குவதோடு என்றும் என்னை ஊக்குவிக்கும் சகோதரி மிகாவிற்கும் எனது நன்றியை பகிர்ந்து கொள்கிறேன். கதை அவளின் அந்த ஒரு இரவு. அந்த நடுநிசி பொழுது எங்கோ நரி ஊளையிடும் சத்தம் ஒரு பய உணர்வை தந்து கொண்டிருந்தது. அது நரியா இல்லை பேயா என்ற சந்தேகம் கூட மெதுவாக நளினியின் உள்ளத்தில் உதித்துக் கொண்டிருந்தது. இப்படி அவளை இன்று தனியாய் விட்டு சென்ற ராமனை நினைக்கும் போது கோபமாயிருந்தது. அப்படி என்ன அவசரம் இந்த கட்டையில போறவளுக்கு? இப்படி என்ன புலம்ப வச்சுட்டு போயிட்டானே என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டாள். ராமன் ஒன்றும் இவளை தனித்து விட்டு செல்லவில்லை, சுற்றுலாவும் செல்லவில்லை என்பது இவளுக்கு தெரியும். ஆனாலும் அந்த நேரத்தில் அவள் மனதிற்குள் அவனை ஏசுவது மட்டுமே கொஞ்சம் நிம்மதியை அளித்தது. ராமனும் அவளும் காதலித்து திருமணம் செய்தவர்கள். இவர்கள் வீட்டை விட்டு வந்து இப்படியும் 3 மாதங்கள் கடந்திருக்கும். இன்னும் வீட்டில் உள்ளவர்கள் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் ஊரை விட்டு ரத்னபுரி என்ற ஊரில் வந்து ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து இருக்கிறார்கள். இதுவும் ஒரு சிங்கள மக்கள் வாழும் இடம். அத்தோடு பெரிய தோட்டத்தின் இடையில் இருக்கும் ஒரு தனி வீடு. கூப்பிடும் தூரத்தில் யாரும் இல்லை. சுற்றி உள்ளவர்களோடும் அவ்வளவு பழக்கமும் இல்லை. ராமும் 3 மாதம் வீட்டில் இருந்தால் கையிருப்புகள் கரைந்து போகவே அங்கேயே ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சென்று விட்டான். இன்று நிறுவனத்தின் வேலை நிமித்தம் கொழும்பிற்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம். அதனால்தான் இவளை தனியாக விட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தவள் தனது கையடக்க தொலைபேசியை எடுத்து நேரத்தை பார்த்தாள். சரியாக இரவு 12 மணியை அது காட்டவே மனதிற்குள்ளே லேசாக ஒரு நெருடல் தோன்றியது. இரவு 12 மணிதான் பேய் நடமாடும் என்று யாரோ சொல்லியதெல்லாம் அப்போதுதான் நினைவிற்கு வந்தது. இதுவரை இப்படி அவள் தனித்திருந்ததே இல்லை. இப்போது அவள் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக பயத்தின் பிடியில் சென்று கொண்டிருப்பது அவளுக்கே தெரிந்தது. காதும் வெளியில் கேட்கும் சத்தங்களை மட்டுமே இழுத்துக் கொண்டிருந்தது. தனது கைபேசியில் உள்ள பாடல்களை சத்தமாக போட்டு வைத்தாள். அப்போதுதானே வெளிச்சத்தம் கேட்காது. இன்று கைபேசி வந்த பிறகு கடிகாரங்களும் வானொலிகளும் மறைந்துவிட்டன. அதனால்தான் என்னவோ இந்த கைபேசியில் நாமும் அடக்கமாக இருக்கிறோம். என்னத்தான் சத்தமாக பாட்டு கேட்டாலும் நளினியின் காதில் வெளியிரைச்சல்கள் மட்டுமே பெரிதாக கேட்டுக்கொண்டிருந்தது. எப்படியோ அவள் மனதை வேறு விடயங்களில் செலுத்தினாலும் அது பழகிய நாயை போல் மறுபடியும் வெளியிலேயே சென்றது. வெளியில் ஏதோ விழுந்த சத்தம் கேட்டது. என்னவென்று பார்க்க மனம் ஒரு பக்கம் நினைத்தாலும் மறுபக்கம் தெரியாத அந்த பேய் ஒரு தரம் கண்முன்னே வந்து நின்றது. அது சரி, பேய் மட்டும் ஏன் பொம்பளையா வெள்ளை சாரி மட்டும் கட்டிக்கிட்டு வருது? அப்ப ஆம்பளையில பேய்களே இல்லையா என்று அவள் மனது ஒரு கேள்வியை அவளிடமே கேட்டது. இந்த நேரத்தில் இதுவும் ரொம்ப அவசியம் என்று அவள் தனது மனதை அடக்கினாள். ஒரு வகையில் அந்த கேள்வியும் சரிதானே. அதற்கான விடையை சரி, நீங்கள் சொல்லுங்கள். மீண்டும் சரசர என்ற ஒரு சத்தம் எங்கோ தூரத்தில் கேட்பது போல அவளுக்கு இருந்தது. இந்த நேரத்தில் மட்டும் இப்படி இவ்வளவு துல்லியமா டிடிஎஸ் முறையில் சத்தம் வருதோ தெரியல என்று மீண்டும் அவள் சிந்திக்கலானாள். அந்த சிந்தனையும் கடந்து மியாவ் என்ற சத்தம் பெரிதாக கேட்கவும் பயத்தில் அது பூனையின் சத்தம் என்று உணர்வு கூட அவளிடம் போய் ஐயையோ என்று தன்னை அறியாமல் கத்தினாள். அடே கடங்காரா, நீ விளங்குவியா? இப்படி என்ன புலம்ப விட்டுட்டியே என்று கத்தினாள். ஆனாலும் அவள் செவி மட்டும் வெளியில் நின்று வர மறுத்தது. அந்த நேரம் காற்று வெறு பலமாக வீசியது. அப்பொழுது அதே நேரத்தில் கூரையில் என்ற சத்தம் கேட்கவும் மின்சாரம் செல்லவும் செய்வதறியாது திகைத்து நின்றாள். அந்த இருட்டு மேலும் அவளை கிளியடைய செய்தது. சஷ்டிய நோக்க சரவண பவனார் என்று தன்னை அறியாமல் வாய் கந்த சஷ்டியை உறக்கச் சொல்லியது. ஆனால் கொஞ்ச வரிகள் தான் மனநலத்தில் இருந்தது. மீண்டும் மீண்டும் அதையே உறக்க சொல்லிக்கொண்டு
நாளைக்கு எப்படியாவது முழுசையும் பாடமாக்கிக்கணும் என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டார். அப்பொழுது அந்த சத்தம் இன்னும் பலமாக கேட்டுக்கொண்டே இருந்தது. செய்வதறியாது திகைத்து நின்றவளை தூரத்தே ஊளையிடும் நாய்களும் பெரிதும் பயப்படுத்தின. அப்பொழுது தனது கையடக்க தொலைபேசியை எடுத்து அதன் டோர்ச்சை போட்டவள் அப்போது தான் பார்த்தால் தொலைபேசியில் சார்ஜும் குறைவென்று. சில நேரத்தில் அதுவும் அணிந்துவிடும் என்பதையும் புரிந்து கொண்டார். மீண்டும் சத்தமாக அந்த 2 வரி கந்த சஷ்டியை கூறிக்கொண்டே இருந்தார். மீண்டும் காற்று பலமாக வீசவும் ரால் என்ற சத்தத்தில் ஏதோ ஒன்று விழுந்ததும் அதிலிருந்து சலங்கை சத்தம் அதிகமாகவும் கேட்க செய்தது. ஐயோ சாமி, கடவுளே காப்பாத்து, நாளைக்கு உனக்கு விரதம் இருந்து பொங்கல் படைக்கிறேன் என்று இப்பொழுது இறைவனிடம் ஒரு சமரச பேச்சுவார்த்தையை நடத்தினார். ஆனாலும் அந்த கொலுசு சத்தம் கேட்பது மட்டும் குறையவே இல்லை. நடுநிசி நாய்களின் ஊளைகள் வர வர சத்தமாகவும் மிகவும் அருகிலும் கேட்கத் தொடங்கியது. அந்த புஷ்பா இங்கேனும் வந்திருப்பாளோ என்று மனசு நினைக்க தோன்றியது. புஷ்மா என்ற பெண்மணி நளினியின் ஊரில் தற்கொலை செய்து கொண்டவள். அந்த ஊரில் அவளை பற்றிய பயம் கலந்த பேச்சுக்கள் உண்டு. இருக்க இவ்வளவு தூரம் பேய் வராது. அங்கிருந்து இங்கே வரையில் எத்தனை கோயில் இருக்கு. புத்த கோயிலெல்லாம் தாண்டித்தானே இந்த பேயும் இங்கே வர முடியாது என்று அவளே சமாதானப்படுத்திக் கொண்டாள். ஆனால் புஷ்பாவின் முகம் இப்பொழுது அவள் நினைவிற்குள் வந்து தொல்லைப்படுத்தியது. ஏய் நளினி, என்னடி பண்ற? என்ன பாரு, நான் இங்கே இருக்கிறது தெரியலையா என்று கேட்பது போல சத்தம் இவளுக்குள் ஒலித்தது. அவளின் வாய் இப்பொழுது சத்தமாக கந்த சஷ்டியை உரத்துச் சொல்ல ஆரம்பித்தது. தன்னை அறியாமலே அடுத்தடுத்து வரிகளும் வரத் தொடங்கிவிட்டது. அதுதான் பயத்தின் சக்தி போலும். என்னத்தான் இருந்தாலும் சலங்கையின் சத்தம் கேட்பது மட்டும் குறையவே இல்லை. இவளும் கந்த சஷ்டியை சொல்வதை நிறுத்தவே இல்லை. இருக்க கண்களை மூடியபடி உரத்துச் சொல்லத் தொடங்கிவிட்டாள். அந்த நேரத்தில் அந்த கார் இருளுக்குள்ளும் மழை சத்தத்திற்கும் கூரையில் கேட்கும் சத்தத்தோடு இவளின் குரலையும் கேட்கும் பொழுது ஒரு வித்தியாசமான உணர்வை வெளியில் இருக்கும் அனைத்து உயிரினங்களும் கேட்டு கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் அவர் அருகில் ஏதோ ஒன்று அவளை உரசி சென்றது. ஐயோ என்று இவள் கூக்குரல் கிளப்பவும் மின்சாரம் வரவும் சரியாக இருந்தது. இறுக மூடிய கண்களை மெதுவாய் திறந்து பார்த்தாள். அங்கே இவள் வளர்க்கும் பூனை பயந்து போய் ஒரு மூலையில் நின்று இவளை பார்த்து கொண்டே இருந்தது. இவளுக்கும் கொஞ்சம் உயிர் வந்தது போல இருந்தது. துண்டை காய்ந்து போய் தண்ணீரை கேட்டது. போய் எடுக்கவும் பயந்து அப்படியே இருந்தாள். பிறகு ஏதோ ஒரு முடிவிற்கு வந்தவள் தன்னுடைய பூனையை துணைக்கு எடுத்துக்கொண்டு சமையல் அறையை நோக்கி நடந்தாள். மெதுவாக சமையல் அறையை அடைந்தவள் நீரை அருந்தவும் அங்கு இருந்த ஜன்னலின் ஊடாக ஒரு உருவம் அசைவதும் அந்த சலங்கை சத்தம் நெருங்கி கேட்கவும் சரியாக இருந்தது. அருந்தி கொண்டிருந்த குவளையை வீசி எறிந்தவள் கத்திக் கொண்டு படுக்கை அறையை அடைந்தாள். படுக்கை அறையை மூடியும் கொண்டாள். பூனையும் இவளுக்கு முன்னரே அந்த அறையின் மூலையில் ஒதுங்கி நின்று இவளை பயத்துடன் பார்த்தது. செய்வதறியாது நின்றவளின் உடம்பு நடுங்கிக் கொண்டிருந்தது. தன்னை அறியாமலே கண்ணீர் நிரம்பி வழிந்தது. ஆனாலும் துரத்தும் அந்த சலங்கை சத்தம் மட்டும் இவளை விடவே இல்லை. அழுது கொண்டே கைபேசியை பார்த்தாள். அது எப்போதோ செயலிழந்து இருப்பது தெரிந்தது. அதன் சார்ஜரும் முன்னறையில் இருக்கின்றது. அதை எடுக்க முன்னறைக்கு போவதை அவள் மனம் முற்றிலும் மறுத்துவிட்டது. என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தவள் காதில் தூரத்தே முஸ்லிம் பள்ளியில் பாங்கோசை கேட்டது. அப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது, நேரம் 5 மணியாக போகின்றது. மனமும் இப்போது சிறிது தைரியம் அடைந்தது. அதே நேரம் அங்கு இருந்த பௌத்த பன்சலையில் காலை நேரம் பன ஓசை ஒலிக்கத் தொடங்கியது. சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருந்தவள் இப்பொழுது சலங்கை சத்தம் இல்லாமல் போயிருப்பது தெரியவே வெளியிலே வந்தாள். கண் வேறு எரிச்சலாக இருந்தது. ஆனாலும் சமையலறைக்கு செல்லவே பயமாக இருந்தது. முதல் வேளையாக கைபேசிக்கு சார்ஜரை இணைத்தவள் வெளியே பார்த்தாள். காலை வெளிச்சம் மெதுவாக எங்கும் பரவிக் கொண்டிருந்ததை உணர்ந்தாள். இப்பொழுது பயத்தை அறவே தவிர்த்தவள் சமையலறையில் சென்று முதல் வேளையாக ஜன்னலை திறந்து பார்த்தாள்.
அங்கே அவள் கண்ட காட்சியை பார்த்து அவளை நினைக்கவே அவளுக்கு கேவலமாக இருந்தது. அன்று இரவு அடித்த காற்றினால் உடைந்து விழுந்த மரக்கிளை தான் அங்கும் இங்கும் நகர்ந்து உருவம் நகர்வது போல தெரிந்திருக்கின்றது. அதில் யாரோ எப்பொழுதோ கட்டி வைத்திருந்த ஒரு சங்கிலி கூரையில் படவும், அது காற்றில் ஆடி கூரையில் மீண்டும் படவும் அந்த நேரத்திற்கு சலங்கை சத்தம் போலவே கேட்டிருக்கின்றது. உடனே குளித்து முடித்துவிட்டு வந்தவள் கடவுளின் நேர்த்தியை நிறைவேற்ற விரதம் இருந்து பொங்கல் படையல் செய்து வணங்கினார். கொழும்பிலிருந்து வந்த ராமர் இவளின் திடீர் பக்திக்கான காரணம் புரியாமல் சிந்தித்துக் கொண்டிருந்தார். இவளும் அந்த இரவை பற்றி அவனிடம் எதுவும் சொல்லவில்லை. ஆனாலும் என்ன, மீண்டும் எப்போதாவது தேவைப்பட்டால் என்று கந்த சஷ்டியை மனனம் செய்வதை மட்டும் வழக்கப்படுத்திக் கொண்டார். இந்த கதையை ஒளிபரப்ப நேரத்தை ஒதுக்கி தந்த SRS தமிழ் வானொலிக்கும் ஆசான் ரவிசானுக்கும் சகோதரி நிராவிற்கும் எனது நன்றியை சமர்ப்பிப்பதோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் அட்டனிலிருந்து S. திலக்.